என்ற ஒரு கிராமத்துல வயசான ஒரு அம்மாவும் அவங்களோட பசங்களான ராமுவும் சோமுவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமுவும் சோமுவும் நல்லா படிச்சவங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகாம இருந்தாங்க. இத பார்த்து அவங்க அம்மா ஒரு நாள் கொஞ்சம் தான் காசு இருக்கு, இதை வச்சு எதனாச்சும் வியாபாரம் பண்ணுங்கன்னு ராமுகிட்டயும் சோமுகிட்டயும் காசு தந்துட்டு போயிட்டாங்க. ராமுவும் சோமும் இதை பார்த்து என்ன கடை வைக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் இது வெயில் காலம். வெயில் காலத்துக்கு ஏதமோ ஒரு லெமன் ஜூஸ் கடை வைக்கலான்னு ராமு சொன்னான். அதுக்கு சோமு ஓகேன்னு சொன்னான். ஆனா ராமு இது நார்மல் கடை இல்ல, டான்சிங் ஜூஸ் கடைன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாளே அந்த டான்சிங் ஜூஸ் கடையை வச்சாங்க. இந்த கடையில நார்மல் லெமன் ஜூஸும் இருந்துச்சு, டான்சிங் லெமன் ஜூஸும் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கஸ்டமரா ஒரு பையன் தான் வந்தான். இந்த பையன் எனக்கு ஒரு டான்சிங் லெமன் ஜூஸ் தாங்க, அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு அவங்க அம்மாவையும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் இட்டுட்டு வந்தான். திடீர்னு ராமுக்கு என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, 3 கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்களேன்னு கேள்வி வந்துச்சு. இதை அந்த பையன்கிட்ட கேட்போமேன்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னானா, நீங்கள் செய்கிற ஜூஸ்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் பக்கத்து கடையில் இதை விடவும் கம்மியான டேஸ்ட்டில் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் 5 ரூபாய் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னான். இதை ராமு அவங்க அம்மா கிட்ட கேட்டு பார்த்தான். அதுக்கு அவங்க அம்மா ஆமாப்பா ராமு, இது கொஞ்சம் அதிகமான ரேட்டாக தான் இருக்கு, ஒரு 5 ரூபாய் நம்ம கம்மி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராமுவும் சரிம்மா, நானும் சோமுவும் நாளைக்கு கடைக்கு போய் பார்த்து எப்படி இன்னும் இதை டெவலப் பண்ணலான்னு பார்க்குறோன்ட்டு நாளைக்கு போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்கு அடுத்த நாளே ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. நார்மல் ஜூஸ் 15 ரூபான்னு வச்சுருந்தாங்களா, இப்போ 10 ரூபான்னு மாற்றியும் 20 ரூபாய் டான்சிங் ஜூஸை 15 ரூபான்னு மாற்றினாங்க. இப்போ கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வர ஆரம்பித்தாங்க. இதனால ராமுவும் சோமுவும் அவங்க அம்மாவும் ஒரு பணக்காரங்களாகவே ஆயிட்டாங்க நட்பூரில். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ராமு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தானா ரொம்ப நாள் அவன் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கும். அதுவே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதுனால அவன் குவிக்காவே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இதே மாதிரி நீங்களும் நிறைய ஸ்மார்ட் ஒர்க்காக யோசிச்சிங்கன்னா நீங்களுமே நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய ஒரு வெற்றி அடையலாம்.